ஷிஃப்ட் ஆகிருக்கிறோம். அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து பசங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட மெயின் கான்செப்ட். பிளேவே மெத்தடில் எப்படின்னா, நம்ம வந்து 50% ஆக்டிவிட்டி இருக்காங்கன்னா 50% வந்து நம்ம புக் ரைடாக போவோம். நம்ம இங்கே இந்த புக் ரைடுங்கிற ஒரு ஆப்ஷனே நம்மளுக்கு கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டியில் தான் பசங்க வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது சோலார் சிஸ்டம் நம்ம தான் எப்படி படிச்சிருந்துருக்கோம், நம்மளுக்கு வந்து பிக்சர்ஸ் ட்ரா பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நம்ம படிச்சிருக்கோம். இங்கே நம்மளுக்கு என்னென்னா ரியலாகவே நம்ம இது எல்லாமே நம்மளே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி, விச் இஸ் த நியரஸ்ட் பிளானட், விச் இஸ் த லாங்கஸ்ட் பிளானட், அந்த மாதிரி எல்லா குவாலிட்டியுமே வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது தான் நம்ம மாண்டசரியோட மெயின் கான்செப்ட். ஓகே மேம், இப்போ மாண்டசரினா என்னன்னு சொல்லிட்டீங்க. மரியா மாண்டசரினா எதுக்கு மேம் அந்த நேம் சூஸ் பண்ணியிருக்கீங்க? குட் கொஸ்டின். மரியா மாண்டசரி நம்ம ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மாண்டசரியோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டரே வந்து டாக்டர் மரியா தான். அவங்க வந்து இட்டாலியன். அவங்க வந்து ஃபஸ்ட் ஒரு டாக்டராக இருந்தாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இன்ஜினியர் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த டைம் பீரியடில் வந்து விமென்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. அவங்க வந்து ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆகிறதுக்கு அவங்க வந்து அப்போ வந்து சப்போர்ட் பண்ண கிடையாது. அதனால அவங்க என்ன ஃபீல்டு சூஸ் பண்ணாங்கன்னா, டீச்சிங் ஃபீல்டு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாங்க. அந்த டீச்சிங் ஃபீல்டில் வந்து அவங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி டாக்டர் படித்து டாக்டர் கிரேடும் அவங்க வந்து வாங்கிட்டாங்க. மரியா மாண்டசரி அவங்க என்ன அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸு, ஃபிசிக்கலி டிசேபிள், மென்டலி டிசேபிள் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நார்மலாக புக் பண்ணி அவங்களால படிக்க முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கு எப்படின்னா டச் பண்ணி ஃபீல் பண்ணி சென்சோரியல் ஆர்கன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி தான் அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் அவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இதை ஏன் எல்லா குழந்தைகளுக்கும் இதை ப்ரொசீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க இனிஷியேட் பண்ணது தான் இந்த மாண்டசரி வே. அதனால தான் அந்த மரியா மாண்டசரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஸ்கூல்லையும் மரியா மேம் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நம்ம பிளான் வச்சுருக்கோம். நம்ம ஸ்கூல் இந்த பிளாக்குக்கான நேமும் மரியா மாண்டசரி வைக்கிறதுக்கான ரீசனும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ட்ரிபியூட் தாங்க. இப்போ எதுக்காக அந்த மாண்டசரி மெத்தட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு நான் நிறைய இடத்துல கேட்டுட்டேன். நிறைய பேர் எந்த ஸ்கூல் சூஸ் பண்ணாலும் மாண்டசரி ஸ்கூல்லே சூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக இப்போதே அதை ட்ரெண்டிங்காக போயிட்டு ஆமாம், இது வந்து கரெக்டான டைமில் கரெக்டான கொஸ்டின் கேட்குறீங்க நீங்கள். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் ஸ்கூல் லைஃப் முடிச்சிருப்போம். நம்ம பேரண்ட்ஸ் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விடுவாங்க. டீச்சர்ஸ் வந்து நம்ம படிக்க என்ன பண்ணுவாங்க, நல்லா அடிப்பாங்க, நம்மளே பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் வந்து சொல்லக்கூட மாட்டோம், நம்ம பயப்படுவோம். வீட்டில் பேரண்ட்ஸ்க்கும் பயப்படுவோம், டீச்சர்ஸ்களுக்கும் பயப்படுவோம். இப்போ அந்த மாதிரியான சிஸ்டமே கிடையாது. நம்ம டீச்சர்ஸ் யாருமே குழந்தைகளை அடிக்கவே கூடாது ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அதை தாண்டி பேரண்ட்ஸோட மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, பேரண்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, முதல்ல வந்து ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே 2-3 கிட்ட இருப்பாங்க. நம்மளாம் பார்த்தீங்கன்னா அண்ணா, அக்கா, தம்பி, இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் இருக்கோம். இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து சிங்கிள் சைல்டு தான் மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. அப்போ அந்த சிங்கிள் சைல்டை வந்து எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி கேட்குற விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்தே பழகிடும். அப்படி இருக்கும்போது எஜுகேஷனும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணால் ஆக்டிவிட்டி பேஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் பேரண்ட்ஸ் நினைக்கிறனால தான் இந்த மாண்டசரிங்கிற மெத்தட் வந்து டூ மச் ஆஃப் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. இந்த மாண்டசரி அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டீச் பண்ணோம், நம்ம டீச்சர்ஸ் சொல்லுவோம். ஆனால் அந்த மாண்டசரி வந்து நம்ம டேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எங்கேயுமே யாரையுமே நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு குழந்தை வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். அவங்க எவ்வளோ நேரம் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அவங்க பண்ணிகிட்டே இருக்கலாம். அவங்க எங்களோட மெயின் தாட் என்னன்னா, அந்த ஆக்டிவிட்டி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வரணும். ஸ்டாப்ன்ற ஒரு விஷயம் நமக்கு கிடையவே தெரியாது. அந்த லிமிட், அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. ஸ்டாப் சொல்ல மாட்டோம், ஆனால் ஒரு லிமிட் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்குவோம். அந்த லிமிட் கிராஸ் பண்ணி அவங்க போக மாட்டோம். ஓகே, இதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகும்? கரெக்டாக தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல்ஸ் வேர்ல்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். இதில் நமக்கு நிறைய அனிமல்ஸ் இருக்குது, தெரியுதாங்க நம்மளுக்கு? ஸோ இப்போ அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கையில் கொடுத்தோன்னா இங்கே வந்து நிறைய பாத் இருக்குது. இந்த பாத் ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா அவங்க பிளேஸ்க்கு அவங்க ப்ராப்பராக கரெக்டாக போகணும். இதில் வந்து நிறைய இடையில நம்மளுக்கு வந்து அப்ஸ்டக்கல்ஸ் வரும். அந்த அப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் தாண்டி அந்த பிளேஸ்க்கு போய் கரெக்டாக போய் அவங்க போய் ஃபிக்ஸ் ஆகணும். இதில் ஒன்று வந்து மெயின் என்ன கான்செப்ட் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பவர். இதை அவங்களால விளையாடும்போது ப்ளே பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் பவர் ஃபுல்லாகவே அவங்களுக்கு இங்கே தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா லைஃப் ஓரியன்டட் ஸ்கில்ஸ். லைஃப்பில் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி அவங்க எப்படி போகிறதுங்கிறத வந்து சின்ன வயசுலேருந்தே, அதாவது 2.5 இயர்ஸ்லேருந்தே அவங்க வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ஆக்டிவிட்டி தான். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு பேரே வந்து மல்டி ஃபங்க்ஷனிங் கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது என்னென்னா ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின் அட் அ டைமில் 2 பிரெயினும் நம்மளுக்கு எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அதை டீச் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி. இது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து டைமை வந்து இதில் வந்து அவங்க பசங்களுக்கு டீச் பண்ணலாம். இது வந்து ஷேப்ஸ் மேம்.
இந்த மாதிரி நிறைய க்யூப்ஸ் இருக்கும். நம்ம க்யூப்ஸ் அதில் இன்சர்ட் பண்ணணும். இதில் அவங்க என்ன தெரிஞ்சுப்பாங்க, ஷேப்ஸ் தெரிஞ்சுப்பாங்க, தென் கலர்ஸ், என்னென்ன கலர்ஸ் இருக்கும் கலர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி நம்ம அப்சர்வல்ஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இது ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னு அப்படி நம்ம சொல்லுவோம் மேம். இது வந்து அதுதான், இது ஒன்றோட ஒன்று அட்டாச் ஆகக்கூடாது, ஸ்ட்ரகிள்ஸ் மேக் பண்ணக்கூடாது. இது மெயின் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்து கான்சன்ட்ரேஷன் பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரூட்ஸ் கார்டு இருக்குது. இது டூ மச் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. கிரேப்ஸ், லெமன், ஸ்ட்ராபெரி, பனானா, பைனாப்பிள் இருக்குது. நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய க்யூப்ஸ் வந்து பிக்சரோட நம்மளுக்கு இங்கே இருக்கும். இதை பசங்க ஷஃபிள் பண்ணி போட்டுருவோம். பசங்க வந்து ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது பனானா அப்படின்னா அவங்க அதை மேட்ச் பண்ணுவாங்க. பனானா இங்கே இருக்குது, ஸோ இங்கே இருக்குது, அப்போ அதுக்குள்ளே போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதுமே பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இங்கே என்ன பசங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க, ஃப்ரூட்ஸோட நேம் அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க, அதோட ஷேப்ஸ் என்னென்னு ஃபீல் பண்ணிப்பாங்க. தென் ரியல் ஃப்ரூட்ஸுமே நாங்கள் வந்து பசங்களுக்கு ஷோ பண்ணுவோம். அப்போ அதை டச் பண்ணி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அதோட குவாலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு என்ன ஆகும்னா தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி நாட் ஓன்லி ஃப்ரூட்ஸ், இதில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸ், நம்பர்ஸ், அதுக்கப்புறம் க்ளோத்ஸ், எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ். டிரான்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ்னால் பசங்க வந்து ரொம்ப ஈகராக பண்ணுவாங்க. நம்ம கேட்போம் இல்லையா, நீங்கள் அப்பா கூட எதில் போயிருக்கீங்க, நம்ம ஒரு வெளியே ஒரு ஷிஃப்டாக ஊருக்கு போகிறீங்கன்னா அதெல்லாம் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு.